ஒருவேளை பலவித திருப்தி இல்லாமல், பலவித ஏமாற்றத்தோடு, பலவிதமான மனஸ்தாபங்களோடு ஒருவேளை நீங்கள் படுக்கை செஞ்சிருந்தாலும் அதில் எங்கே இங்கே மறக்கக்கூடாது. ஒரு சமூகத்துக்கு வர மறக்கக்கூடாது. அங்கதான் சரி பண்ணக்கூடிய ஒரு இடம் அதுதான். கிருபையினாலே அங்கே திருப்தி ஆகிற ஒரு இடம் அதுதான். ஒரு 4 சரியா ஓடல, பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா முதல்ல எங்க போகணும்? பெட்ரோல் பங்க் தான் போகணும். அங்க போனாதான் வண்டி ஓடும். அங்க போய் ஃபில் பண்ணணும். ஆமா, ஃபுல்லா ஃபில் பண்ணி காட்டுவாங்க. அது போல வண்டி ஓட மாட்டேது, சரியா ஓட வாழ்க்கை பயணம் சரியா ஓடலை அப்படின்னா முதலாவது எங்க வரணும்? கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கிருபையினால ஃபில் பண்ணணும். அல்லேலூயா. நிரப்பி விட வேண்டும். நிரப்பிட்டா நல்லா கண்டு தடையில்லாம கண்பானவர்களே, ஆகவே கிருபையினால் திருப்தி ஆகிறார். அது மாத்திரமல்ல, சோத்திரம், கிருபை பெற்றவர்கள் என்ன செய்வார்கள்? ஆளுகை செய்வார்கள். கிருபை பெற்றவர்கள் என்ன செய்வார்கள்? ஆளுகை செய்வார்கள். வாசிக்கிறோம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்டுக்கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாக ஏவல் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து ஒருவராலே ஜீவன் அடைந்து என்ன செய்வார்கள்? ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாவே. ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமா. எழுத்தின்படியே ஒரு நாளிலே இந்த பூமியில அரசால போகும். ஆமே ஆமே. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஆண்டவர் ஆளுகை செய்ய வைக்கிறார். சோத்திரம். எதை ஆளுகை செய்ய முடியும்? உள்ள பாவத்தை நீங்க ஆளுகை செய்யும். பாவம் உங்களை ஆளுகை செய்யாது. நீங்க கிருபைக்கு கீழே இருக்கிறதுனால பாவம் உங்களை என்ன செய்யாது? ஆளுகை செய்யாது. பாவத்தை நீங்க ஆளுகை செய்ய முடியும். வியாதியை, பலவீனத்தை, சூழ்நிலைகளை, பிசாசின் எதிரான சூழ்ச்சிகளை, தந்திரங்களை நீங்க என்ன செய்ய முடியும்? ஆளுகை செய்ய முடியும் கிருபையினாலே. ஆமே. கர்த்தர் ஆளுகை நம்ம கொடுத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் பாருங்க. எதிராக செயல்படுகிற பலவீனத்தையோ, வியாதியையோ, சத்துரு போராட்டத்தையோ இயேசுவின் நாமத்துல விட்டு அகன்று போ அப்படின்னு என்ன செய்வது? ஒரு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பவர் நமக்கு இருக்கு. அல்லேலூயா. ஆளுவார்கள் சொல்றோம். அந்த விதமான கிருபையினால வரக்கூடிய ஈவு அதிகமாய் பெரிய இருக்கிறபடினால நம்ம எப்பொழுதும் எதை பற்றிக் கொள்ளணும்? கிருபையை பற்றிக் கொள்ள வேண்டும்.